அகதா கிறிஸ்டியின் டிக் 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 டிக். அத்தியாயம் 12. சிம்னீஸில் நடந்த விசாரணைகள். பண்டிலின் குணாதிசயம். உட்கார்ந்தே காலத்தை கழிக்கும் அவளுடைய அப்பாவிடந்து நிச்சயமாய் வாய்த்திருக்கும் ஒன்றல்ல. ரொம்ப சரியா தற்போது பில் எவர்ஸ்லே குறிப்பிட்டு காட்டியதை போல காத்திருக்கும் குணமே பண்டிலுக்கு இருந்ததில்லை. உடனடியா இயங்கி விடுவதுதான் அவளது குணமே. பில்லுடன் இரவு விருந்து எடுத்து முடிந்த மறுநாள் காலையில் முழு ஊக்கத்துடன் எழுந்தாள் பண்டில். அன்றைய தினம் முடிக்க வேண்டிய 3 தனித்துவம் மிக்க திட்டங்களை வைத்திருந்தாள். அவள் கையில் இருக்கும் ஒரு நாள் அவகாசத்துக்குள் இந்த 3ஐயும் முடிக்க முடியாமல் மூச்சு முட்ட நேரிடும் என்று கொஞ்சம் விசனிக்கவும் செய்தாள். அதிர்ஷ்டவசமாக கெரிவேட் அல்லது ராணேட் தேவராக்ஸ் அல்லது ஜிம்மி தேசிகர் காலையில் சீக்கிரமே எழுந்திருக்காததால இவர்களில் ஒருவரும் குறுக்கிட்டு பண்டிலை வெறுப்பேற்றப்படும்படி ஆகவில்லை. சர் கூட்டும் வெகு சீக்கிரமாய் பண்டில் எழுந்துவிட்டபடியால் அவள் மீது எவ்வித குற்றங்குறையும் காணவில்லை. 8:30 மணிக்கு காலை சிற்றுண்டியை முடித்திருந்த பண்டில் சிம்னீஸ் நோக்கி கிளம்பியிருந்தார். தன் மகளை பார்த்துவிட்டதில் மகிழ்ந்தவராய் தெரிந்தார் அப்பாக்காரர். நேற்று கலோனல் மெல்ரோஸ் வந்திருந்தார் மரண விசாரணை பற்றி பேச. கலோனல் மெல்ரோஸ் இந்த ஏரியாவின் முதன்மை கான்ஸ்டபிள் மற்றும் லார்ட் கேட்டர்ஹாமின் நீண்ட நாள் நண்பர். ராணே தேவராக்ஸுடைய மரண விசாரணையா சொல்றீங்க? அது என்னைக்கு இருக்கும்? நாளைக்கு 12 மணிக்கு மெல்ரோஸ் உன்னை அழைச்சிக்கிட்டு போக வருவார். உடலை பார்த்த ஆளா நீ இருப்பதால உன் சாட்சி தேவைப்படும். ஆனா இதுக்காக நீ நடுங்க வேணாம்னு சொல்ல சொன்னாள். எதுக்காக நான் இதுக்கு நடுங்கணும்? அவன் எல்லாத்துக்கும் சொல்றாப்புல உனக்கும் சொல்லியிருப்பான். ஜஸ்ட் ஒரு முன்னெச்சரிக்கை தானே. 12 மணிக்கு என்று சொல்லிக் கொண்டாள் பண்டில். குட், நான் உயிரோட இருந்தால் வரேன். பொடி துக்கி, எதுக்குடி இப்படி பேசுற? யாருக்கு எப்ப என்ன நடக்கும்னு சொல்ல முடியலப்பா. நியூஸ் பேப்பரை தொடங்க. அவன் செத்தான், இவன் சத்தான், இதான நியூஸு? நியூஸ் பேப்பர்னா உடனே தான் ஞாபகம் வருது. அப்பேக்கு அடுத்த வாரம் என்னை வர சொல்லியிருக்கார் சார்ஜ். அப்கோர்ஸ், நான் மறந்துட்டேன். ரொம்ப சரி என்றார் பண்டில். இது போன்ற கோமாளித்தனப்பான விவரங்களுக்கெல்லாம் நீங்க தலைய விட்டுக்காதீங்கப்பா. இது கோமாளித்தனமான பிசினஸாவா இருக்க போகுது? திடீரென்று விளைந்த ஈடுபாடு துணிக்க கேட்டார் லார்ட். பின்ன எச்சரிக்கை கடிதம், அந்த மிரட்டல் கடுதாசி, இதெல்லாம் ஒருவேளை இந்த முட்டை கண்ணன் சார்ஜை கொல்ல போறாங்களோ என்னவோ என நம்பிக்கையாய் சொன்னார் கேட்டர்கான். நான் என்னதான் பண்ணணும்னு சொல்ல வர்ற நீ? இந்த மாதிரி இரத்தக்கரை படிஞ்ச கற்பனையெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு பேசாம சாந்தமா வீட்ல இருங்க என்றாள் பண்டில். நான் மிஸ்ஸஸ் ஹோவேலுடன் பேச போறேன். மிஸ்ஸஸ் ஹோவெல் வீட்டை கவனித்துக் கொள்பவளாய் இருந்தவள். லேடி கூட்டுக்கு எப்பவுமே இதய துடிப்பை அதிகப்படுத்தும்படி ஏதாவது பயம் தந்து கொண்டே இருக்கும். மரியாதைக்குரிய மிஸ்ஸஸுக்கு அப்படி ஒரு அணுகுமுறை பண்டிலிடம் எப்பொழுதுமே இருந்தது கிடையாது. லார்ட் என்னும் பிரபுத்துவ பட்டத்தை கேட்டர்ஹாம் அடையும் முன் நீல நீல கால்களை கொண்டு சிறுமியாய் சிம்னீஸில் பண்டில் தங்க வரும் நாட்களில் எல்லாம் இவளை பெயர் சொல்லி மிஸ்ஸஸ் பண்டில் என்றே அழைக்கும் அளவுக்கு விரும்புவாள் அவள். கவனி மிஸ்ஸஸ் ஹோவல் என்ற பண்டில் 2 பேருமா சேர்ந்து திக்கா ஒரு காஃபி அடிப்போம். கூடவே இந்த வேலைக்காரங்க கிட்ட நடந்திருக்கும் எல்லா செய்திகளையும் சொல்லு. பின்வருமாறு மூளைக்குள் வரிசைப்படுத்தி எழுதி கொண்டு தனக்கு என்னவெல்லாம் வேண்டுமோ அவற்றையெல்லாம் அதிக சிரமமின்றி சேகரிக்க பண்டிலால் இயன்றது.
பாத்திரங்களை கழுவி பராமரிக்கும் வேலைக்காரர்கள் 2 பேர், கிராமத்து பெண்கள், இன்னும் ஒரு வேலைக்காரி. தலைமை வேலைக்காரியின் உறவு இருந்துவிட்டு போகட்டும். மிஸ்ஸஸ் ஹோவெல் மீண்டும் மிஸ்ஸஸ் கூட்டை கால்வாரி விட்டிருக்கிறாள். பண்ணக்கூடியவள் தான் இவள். சிம்னிஸ்ல முன் பின் அறிமுகம் இல்லாத அந்நிய முகங்களா வந்து ஒரு நாள் குவியும்னு நான் நினைச்சு கூட பார்த்ததே கிடையாது மிஸ் பண்டல். ஓ, மாற்றங்களுக்கு ஏற்றார் போல நாமும் மாறிக்க வேண்டியதுதான் என்றாள் பண்டில். இது முழுக்கவும் ஒரு அப்பார்ட்மெண்டா மாறிடாம இருக்கேன்னு சந்தோஷப்படுவோவெல். அப்படி ஒரு கற்பனையால் தாழாமல் நடுங்கி போனாள் மிஸ்ஸஸ். சர் ஹோஸ்வோல்ட்டை நான் பார்க்கவே இல்லையே என்றாள் பண்டில். சந்தேகத்துக்கிடமில்லாம அவர் ஒரு புத்திசாலித்தனமான ஜென்டில்மேன் என்றாள் மிஸ்ஸஸ் அந்நியமாய். சர் கூட்டை இங்கிருக்கும் தொழிலாளர்கள் விரும்புவதில்லை என்ற தகவலை ஏற்கனவே அறிந்து வைத்திருந்தாள் பண்டில். மிஸ்டர் பேட்மேன் தான் வீட்டு சமாச்சாரங்கள் எல்லாத்தையும் கவனிக்குது என தொடரலானால் வீட்டு சூப்பர்வைசர். ரொம்ப சூட்டிகையான மனுஷன், எதை எப்படி பண்ணணும்னு என்னும் அறிவு நிறைந்த படு சூட்டிகையான மனுஷன். கெரால்டு வேட்டின் மரணம் குறித்த பாதையில் உரையாடலை கொண்டு போனால் பண்டில். இது பற்றி பேசுவதில் மட்டுமே மிஸ்ஸஸுக்கு முழு சம்மதமும் இருந்தது. பரிதாபமான உச்சரிப்புகளை அவ்வப்பொழுது பீரிட்டாள். ஆனால் இவ்வுரையாடலிலிருந்து பண்டிலால் புதிதாக எந்த தகவலையும் உருவ முடியவில்லை. தற்சமயம் மிஸ்ஸஸிடமிருந்து விடை பெற்று கிளம்பிய பண்டில் மாடி இறங்கி கீழே வந்து அங்கு ரெட்வேலுக்கான மணியை அடித்தாள். ரெட்வேல், சொல்லு, ஆர்த்தூர் எப்ப வேலையை விட்டு கிளம்பினான்? அவன் போய் 1 மாசம் ஆகியிருக்கும் மைலேடி. ஏன் வேலையை விட்டு அவனாவே விட்டுட்டான் மைலேடி. லண்டனுக்கு போயிட்டான்னு நினைக்கிறேன். அவன் போனதுல எனக்கு ஒன்னும் பெருசா அதிருப்தி கிடையாது. புது வேலைக்காரனை ஜான் நீங்க ரொம்ப பொருத்தமானவனா கருதுவீங்க. பாருங்க, என்னென்ன வேலையை எப்படி பண்ணி பாராட்ட வாங்கணும் என்பதுல துடிதுடிப்பா இருக்கான் அவன். எங்கிருந்து வந்திருக்கான்? நல்ல அறிமுக கடிதம் வச்சிருக்கான் மைலேடி. இதுக்கு முன்னாடி லார்ட் மவுண்ட் வெர்னான் வீட்ல இருந்திருக்கான். ஐ சி என்றாள் பண்டில். கிழக்கு ஆப்பிரிக்காவில வேட்டையாடும் கும்பலோடு ஒரு சுற்றி வர லார்ட் வெர்னான் போயிருக்கும் விஷயத்தை இப்பொழுது நினைவு கூர்ந்தாள் அவள். அவனோட முழு பெயர் என்ன ரெட்வெல்? பவர் ஜான் மைலேடி. ஓரிரு நிமிடங்கள் காத்திருந்த ரெட்வெல் பண்டில் கேட்க வேண்டியதை முடித்து விட்டதாக கருதி கொண்டு ஓசை எழுப்பாது அறையை விட்டு வெளியேறி போனான். பண்டில் சிந்தனைக்குள் தன்னை இழந்த நிலையிலேயே இருந்தாள். அன்றைய தினம் பண்டில் வந்திறங்கிய போது கதவை திறந்து விட்டவன் ஜான் தான். அப்பொழுது அவனை கவனிப்பது தெரிந்துவிடாமல் அவனை குறிப்பெடுத்துக் கொண்டாள் பண்டில். உண்மையிலேயே அவன் ஒரு சிறந்த பணியாள். உணர்ச்சிகளை வெளிக்காட்டவே செய்யாத முகபாவம் கொண்டிருக்குமாறு வேலையில் நன்கு பழக்கப்பட்டவன். ஏனைய வேலைக்காரர்களிடம் காண கிடைக்காததை போன்ற பட்டாளத்தான் வாகு அவனிடம் இருந்தது. மேலும் அவனுடைய பின்புற தலையின் அமைப்பில் ஒருவித ஒட்டா அந்நியத்தன்மை இருந்தது. ஆனால் இந்த குறிப்புகள் அனைத்துமே பண்டிலை அறிந்திருப்பது போல இப்பொழுதுள்ள சூழ்நிலைக்கு அவசியமற்றவை. அவளுக்கு முன்னால் இருந்த தாளின் கீழ்ப்பகுதியை முகஞ்சுளித்தபடி பார்த்தபடி உட்கார்ந்திருந்தாள் பண்டில். அவள் கையில் பென்சில் ஒன்று இருந்தது. அதனை கொண்டு போவார் என்னும் அவனது பெயரை போவார் போவார் என்று எழுதி கொண்டிருந்தாள். இப்படி செய்து கொண்டிருக்கும் போதுதான் திடீரென்று அவளுக்குள் ஒரு யூகம் பீரிட மறுத்து போய் நின்றுவிட்டாள். பிறகு ரெட்வெலுக்கு மீண்டும் ஒரு அழைப்பு மணியை அடித்தாள். சொல்லு ரெட்வெல், போவார் என்னும் பேர் ஆங்கிலத்துல எப்படி எழுதப்படுது? BAUER மைலேடி. இது ஒரு ஆங்கில பெயர் கிடையாதே. அவன் சுவிட்சர்லாந்து மண்ணு நினைக்கிறேன் மைலேடி.
ஓ, அவ்வளோதான் ரெட்வெல், தேங்க்யூ. சுவிட்சர்லாந்து மண்ணு? நோ, அது ஜெர்மன். அந்த சண்டைக்கு தயார் என்னும் உடம்பு, தட்டையான தலையின் பின் அமைப்பு. கெர்ரிவேட்டின் மரணத்துக்கு 2 வாரங்களுக்கு முன்னால் இவன் சிம்னிஸுக்கு வந்திருக்கான். பண்டில் சட்டென்று எழுந்து நின்று கொண்டாள். இங்கே பண்ண வேண்டிய அனைத்தையும் அவள் செய்து முடித்தாயிற்று. இனி அடுத்தவற்றை கவனிக்க வேண்டும். தன் அப்பாவை தேடி போனாள் அவள். அவரிடம், நான் மறுபடியும் வெளியே கிளம்புறேன் என்றாள். என்னாச்சு உனக்கு? இப்ப எங்க? ஆன்டி மார்சியாவை பார்க்க போறேன். யாரை? மார்சியாவையா? அவளை பார்க்க? லார்ட் கேட்டர்ஹாமின் குரல் முழு ஆச்சரியத்துக்குள் தாவியது. இப்படி ஒரு சிந்தனை உனக்கெப்படி வந்தது? பண்டிலை லார்ட் கேட்டர்ஹாம் அதிசய பொருளாய் பார்த்தார். லார்டுடைய மச்சினியை யாராவது போய் நேருக்கு நேரா பார்க்க போவதாய் சொல்லும் போதெல்லாம் அப்படி சொல்பவர்கள் இவருக்கு புரிந்து கொள்ள முடியாத ஜந்துக்களாகவே மாறிப்போகின்றார்கள். மார்சியா இவருடைய மறைந்த சகோதரர் ஹென்ரியின் மனைவி. ஹென்ரிக்கு மிக உகந்த ஒரு மனைவியாய் மார்சியா திகழ்ந்தவள் என்பதை என்றுமே ஒப்புக்கொள்வார் லார்ட் கேட்டர்ஹாம். இவள் மட்டும் இல்லை என்றால் வெளியுறவு அமைச்சகத்தின் செக்ரட்டரியாக ஹென்றி உயர்ந்திருக்க முடியாது என்பது லார்டின் அழிக்க முடியாத கருத்து. ஆனால் இன்னொரு பக்கத்தில் ஹென்ரியின் சீக்கிரமான மறைவு அவருக்கு இயற்கை இறங்கி தந்த விடுதலை என்றும் கருதுவதுண்டு. இப்பொழுது இந்த பண்டில் முட்டாள்தனமாக சிங்கத்தின் கூண்டுக்குள் கொண்டு போய் தன் தலையை விடுவதாக பட்டது கேட்டர்ஹாமுக்கு. கொஞ்சம் கவனிடி என்றார். இதெல்லாம் எதுல கொண்டு போய் விடும்னு தெரியாம நீ பண்ணிக்கிட்டு இருக்க என்றார். இது எதுல கொண்டு போய் விடும்னு எனக்கு யூகம் இருக்கு என்றாள் பண்டில். பரவாயில்ல டியர் ஃபாதர், என்னை பற்றி நீங்க கவலைப்பட வேண்டாம். பெருமூச்சு விட்டபடி பார்த்துமா என்று விட்டு கையிலிருந்த பேப்பருக்குள் மூழ்கி போனார் அவர். ஆனால் சாரிப்பா என்று கூறிவிட்டு மறுபடியும் ஒரு முறை திடுமென்று கேட்டாள் பண்டில். சார் ஓஸ்வால்டு கூட்டுடைய வேலை என்ன? சொன்னேனே, அவர் ஒரு ஸ்டீல் ரோலர் இன் 8. அவரைய பற்றின உங்களோட தனிப்பட்ட கருத்தை நான் கேட்கலப்பா. எப்படி அவர் பணம் பண்றார்? ஓ, அதுவா? அவர் ஒரு ஸ்டீலும் இரும்பும். அவர் இங்கே இங்கிலாந்த வேலை பண்ணல. கம்பெனிகளோ வச்சிருக்கார். என்னை இதுல டைரக்டராவோ இல்ல இது மாதிரி ஏதோ ஒரு பெயர்ல உள்ளே இழுத்திருக்கிறார். எனக்கு உகந்த வேலை, நல்ல வேலைதான் அது. வருஷத்துல ஓரிரு முறை பட்டணத்துல இருக்கிற பெரிய ஹோட்டலுக்கு போகணும். லிவர்பூல் அப்படி இல்லைன்னா கனான் ஸ்ட்ரீட், அங்கே போய் போடப்பட்டிருக்கிற ஒரு டேபிளுக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்கணும். அப்புறம் கம்பெனி சம்பந்தமா படமா இருக்கிற போஸ்டர்களை வச்சுக்கிட்டு இந்த கூட்டோ இல்ல ஜானினின் ஒருத்தனோ எங்கு பேசுவான்னு அதை கேட்கணும். நிர்பந்தம் கிடையாது, இது ஒரு அனுகூலம். அப்புறமா ஒரு சூப்பர் லஞ்சு. லார்ட் கேட்டர்ஹாமில் லஞ்ச் எல்லாம் ஈடுபாடு அற்ற பண்டில் அவர் தனது உரையை முடித்துக் கொள்வதற்கு முன்னதாகவே கிளம்பி வெளியேறிவிட்டாள். லண்டனுக்கு போய்கொண்டிருக்கும் வழியில் தனக்கு கிடைத்துள்ள தகவல்களை தனது நெஞ்சுக்கு திருப்தி அளிக்கும்படி ஓட்டி பார்க்க விரும்பினாள். அவளை பொறுத்தவரை பச்சளம் குழந்தைகளின் நல்வாழ்வும் ஸ்டீல் கம்பெனியும் ஒன்றுக்கொன்று ஒத்துப்போகவில்லை. இரண்டில் ஏதோ ஒன்று இட்டுக்கட்டப்பட்ட கதை. முதலில் உள்ளதாய் இருக்கலாம். மிஸ்ஸஸ் மகதாவையும் ஹங்கேரியின் ராணியையும் விட்டுவிடலாம். இவை இரண்டும் ஒப்புக்கு நோ. இந்த முழு சமாச்சாரத்தின் அச்சாணியும் ஹேர் எபர்ஹார்ட், சார்ஜ் லோமெக்ஸ் பிரியப்பட்டு வழக்கமாய் அழைக்கும் ஒரு மனிதனைப் போல இல்லை அவர்.
அப்புறமா அந்த ஏரோப்ளேன் மந்திரி மற்றும் ஸ்டீல் சர்ஹோல்ட் கூட் இதுங்க ரெண்டும் எதனாலோ ஒன்னா ஒட்டிக்கிட்டு தொங்கராப்புல இருக்கு. இதன் மீது மேலும் மேலும் கற்பனைகளை ஓட்டிக் கொண்டிருப்பதில் பிரயோஜனம் விளையப் போவது கிடையாது என்று முடிவெடுத்துக் கொண்ட அவள் எதிர்வரும் மார்சியாவுடனான உரையாடலுக்குள் கவனத்தை புதைத்தாள். லண்டனின் உயர்தட்ட மக்கள் வசிக்கும் ஒரு பகுதியில் இருளடைந்த ஒரு வீட்டில் வசித்து வந்தார் ஆன்டி. உள்ளே மெழுகின் வாடை, பறவைகளின் எச்சம் மற்றும் சன்னமாய் அழுக ஆரம்பித்திருந்த மலர்கள் ஆகியவற்றின் வாசம் தூக்கலாய் இருந்தது. திருமதி ஹென்றி கேட்டர்ஹாம் மிக பெரியவளாய் இருந்தார், எல்லா வகையிலும் பெரியவராய். அவருடைய வளர்ச்சி போதுமான பெருந்தலையெல்லாம் தாண்டி மாபெரும் அளவில் இருந்தது. குண்டான பெரிய மூக்கு, அதில் தங்க நிற அகல மூக்கு கண்ணாடி, அவரது மேல் உதடுக்கு மேல் இருக்கிறதோ என்னும் சந்தேகத்தை கிளப்பும் தளர் மீசை மயிர்கள். தனது மச்சினனின் மகளை பார்த்ததில் அவர் ஒரு ஆச்சரியம்தான் கண்டார். இது எதிர்பாராத ஓர் இன்பம் பண்டில் என்று இறுக்கமாய் சொன்னார் அவர். இதற்கு அவருக்கு ஒரு முத்தம் தந்தாள் பண்டில். இப்பதான் வந்தோம் ஆண்டி மார்சியா. எனக்கு தெரியும். எப்படி இருக்க? உங்க அப்பா எப்பவும் போலதானா? கேட்ட அவரது குரல் மரியாதையின்றி அலட்சியமாயிருந்தது. 9வது கேட்டர்ஹாம் ஹெட்வர்ட் பிராண்டின் மீது ஆன்டிக்கு மிக குறைந்த நல்ல அபிப்பிராயமே இருக்கின்றது. அவகாசம் அமைந்திருந்தால் கால் தூசு என குறிப்பிட்டே மேற்சொன்ன கேள்வியை அவர் கேட்டிருக்கக்கூடும். அப்பா ரொம்ப நல்லா இருக்கார். சிம்னிஸ் வந்திருக்கார். அப்படியா? சிம்னிஸ் கையை விட்டு போக நான் என்னைக்குமே ஒத்துக்கிட்டவ கிடையாது தெரியுமா ஹெலின்? அந்த இடம் பல வகையில ஒரு வரலாற்று சின்னம். அதை விற்று உதாசீனப்படுத்திடக்கூடாது. அங்கிள் ஹென்ரியின் காலங்கள்ல அது ஒரு அற்புதபுரியா இருந்திருக்கணும் என்று ஒரு பெருமூச்சுக்கிடையில் சொன்னாள் பண்டெல். ஹென்றி அவரோட கடமைகளை அறிந்தவர் என்றால் ஹென்ரியின் விதவை. அங்கே தங்கியிருந்த மனிதர்களை எல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாருங்க என்று பரவசமாய் தொடர்ந்தாள் பண்டெல். ஐரோப்பாவின் அத்தனை முக்கிய புள்ளிகளும். லேடி கேட்டர்ஹாம் பெருமூச்செறிந்தார். அப்படிப்பட்ட வரலாறுகள் அங்கே பல தடவை இடம்பெற்றிருக்கு என்றார். உங்க அப்பா மட்டும்? தற்சமயம் மறுப்பாய் தலையை ஆட்டிக்கொண்டார் அவர். அரசியல் அப்பாவுக்கு பிடிக்கல என்றாள் பண்டெல். இருந்தாலும் அங்கே ரொம்பவும் பிரபலமானது அதுதான். குறிப்பா அரசியல்ல இருந்துகிட்டே அது பற்றி தெரிஞ்சவங்களுக்கு அரசியல் ஓர் இன்ட்ரெஸ்டிங். மிகைப்படுத்தப்பட்ட அந்த உண்மையற்ற வாக்கியத்தை கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு வேறு குறிப்பிட்டாள் பண்டெல். சற்றே ஆச்சரியப்பட்டு அவளை பார்த்தால் அவளுடைய ஆன்டி. நீ இப்படி விவரிப்பது எனக்கு திருப்தியா இருக்கு என்றார். நாகரிக வசதிகளை தவிர உனக்கு வேற ஒண்ணுமே பிடிக்காதுன்னு நான் கருதியிருக்கேன் ஹெலின். அப்படியே வளர்ந்தாச்சு, என்ன பண்ண? உனக்கு இருக்கும் அனுகூலங்களுக்கு ஏற்ற மாதிரி சரியா தேர்ந்தெடுத்து நீ கல்யாணம் கட்டிக்கிட்டேன்னா இன்றைய தினத்தின் மிக சிறந்த அரசியல் புள்ளியா நீ இருக்கலாம். சின்னதாய் நடுங்கினாள் பண்டில். அவளுடைய ஆன்டி நேரடியாக ஒரு பொருத்தமான கணவனை கொண்டு வந்து நிறுத்ததான் இப்படி பீடிகை போட்டிருக்கிறாள் என அவள் சில நொடிகள் பயந்து போனாள். அப்படிலாம் எனக்கு அரசியல் அடியாழம் வரை விளங்காது என்றாள் அவசரமாய். ஏதோ கொஞ்சம் கொஞ்சம். இதை சுலபமா சரிப்படுத்திடலாம் என உற்சாகமாய் சொன்னார் லேடி கேட்டர்ஹாம். உனக்கு தர என்கிட்ட ஏகப்பட்ட அரசியல் வரலாறுகள் இருக்கு. தேங்க்யூ ஆண்டி என்றவள் வேக வேகமாக அவளுடைய 2ஆம் கட்ட நடவடிக்கைக்குள் இறங்கினாள். உங்களுக்கு மிஸ்ஸஸ் மகதாவை தெரியுமா ஆண்டி? நிச்சயமா, அவளை எனக்கு தெரியும். சாதுரியமான மூளை கொண்ட மதிப்புக்குரிய ஒரு பொண்ணு அவ.
பார்லிமெண்ட் போட்டியில நிற்கும் எந்த பொண்ணையும் எனக்கு பொதுவா பிடிக்காது. இவங்களுடைய அதிகாரத்துக்கே பொண்ணுங்க உரிய முறையில் செலுத்துவாங்க. இங்கு சற்று நிறுத்தினார். பொண்ணுக்கே உரிய முறையில என்பதற்கான அர்த்தமாய் பாலிடிக்ஸே பிடிக்காத கணவனை அதற்குள் தள்ளி அவரையும் வெற்றி பெற செய்து மகுடம் கண்ட இவருடைய பெருமையை நிலைநாட்டவே இந்த தாமதம். இருந்தாலும் மிஸ்ஸஸ் மகதா பண்ணிக்கிட்டு இருக்கும் சேவை நாட்டுக்கும் குறிப்பா பெண்ணினத்துக்கும் செய்யப்படுகிற போற்றதுக்குரிய சேவை. இதுதான் நிஜமான பெண் சேவைன்னு நான் சொல்வேன். நீ நிச்சயமா மிஸ்ஸஸ் மகதாவை சந்திக்கணும். ஒதுக்கும்படியான ஒரு நீண்ட மூச்சினை வெளியிட்டாள் பண்டேல். அடுத்த வாரம் சார்ஜ் லோமெக்ஸ் கொடுக்கிற பார்ட்டியில அவங்க இருக்க போறாங்க. அப்பாவையும் கூட்டிருப்பாங்க. ஆனா அப்கோர்ஸ் அப்பா போகல. சார்ஜ் என்னை கேட்க மாட்டார். அரசியல் நாண சூன்யம் நானு அவருக்கு நினைப்பு. தனது மச்சனின் மகள் அற்புதமாய் முன்னேறிப்பதாக எண்ணிக்கொண்டார் ஆன்டி மார்சியா. துரதிருஷ்டவசமா ஏதாவது காதல் விவகாரத்துல மாட்டிருப்பாளோ எண்ணிக்கொண்டார் அவர். இளைய பெண்களுக்கு துரதிருஷ்டவசமாய் நிகழ்ந்துவிடும் காதல் தொடர்பு அவர்களுக்கு மிகவும் லாபகரமான விஷயம் என்பது மார்சியாவின் கருத்து. வாழ்க்கையை இது ஒன்றுதான் முக்கியமான ஒரு விஷயமா அவர்களை கருத வைக்க வல்லவதாம். நீ நல்ல விதமா வளர்ந்துட்டேன்னு இந்த சார்ஜுக்கு எட்டலையோ என்னவோ. எயிலிண்டியர் என்றார் அவர். இதை பற்றி நான் அவர்கிட்ட சில வார்த்தைகளை சொல்லி வைக்கணும். அவருக்கு என்னை கண்டால் பிடிப்பது கிடையாது என்றாள் பண்டேல். அவர் என்னை கூப்பிட மாட்டார்னு எனக்கு தெரியும். நான்சென்ஸ் என்ற லேடி கேட்டிருக்காம். இதை நான் குறித்து வச்சுக்கிட்டு அவர்கிட்ட கேட்க போறேன். சார்ஜ் மிகப்பெரிய ஆளா இருந்தாலும் எனக்கு நல்லா தெரிஞ்சவர் தான். கையை நல்ல உயரத்துக்கு தூக்கி காட்டி ஒரு அசாதாரண உயரத்தை சுட்டி காட்டினார் அவர். எனக்கு உதவுதுன்னா அவருக்கு சந்தோஷம். நம்ம நாட்டு இளம் பெண்கள் நாட்டின் மேம்பாட்டுக்கு பாடுபட முன்வருவது எவ்வளவு சிறந்த விஷயம்னு அவரே நிச்சயமா உணர்வார் பாரு. அப்படி சொல்லாத, அவரை உணர வைக்கிறேன் பார் என்றவர். உனக்கு உதவ சில புத்தகங்களை கொண்டு வந்து தரேன் என்றார். துளைக்கும் குரலில் செக்ரட்டரி என்றார். சுத்தமான ஒரு செக்ரட்டரி பயந்த முகபாவத்துடன் விரைந்து வந்தாள். அவளுக்கு லேடி கேட்டர்காம் பல கட்டளைகளை தந்தார். கற்பனை கெட்டாத வறண்ட சில புத்தகங்களை கை முழுக்க அள்ளிக்கொண்டு தற்சமயம் புரூக் சாலைக்கு விரைந்து கொண்டிருந்தாள் பண்டேல். அவளுடைய அடுத்த வேலை நல்ல நண்பனாய் ஆகியிருந்த ஜிம்மி தேசிகருக்கு போன் போடுவது. பதிலாய் வந்த ஜிம்மியின் குரல் முழுக்கமாய் இருந்தது. நான் அதை ஒப்புத்துக்கிட்டேன் என்றான் அவன். பில் கூட ஏகப்பட்ட பிடிவாதம் நீண்டது. பில் தனது மரமண்டைக்குள்ள நான் தான் மந்தையில் இருக்கும் கருப்பு ஆடுன்னு அழுத்தமா ஏத்துக்கிட்டு இருக்கான். கடைசியில எது சரின்னு அவன் மூளையை கண் திறந்து பார்க்கும்படி செஞ்சிட்டேன். இப்ப சில புத்தகங்கள் எனக்கு கிடைச்சிருக்கு. சாக்கடை தண்ணி போல அப்படி ஒரு மந்தம். என்ன பண்ண, எதையும் திருத்தமா பண்ணணும்னு இல்லையா? அதான் அத்தனையும் படிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ எப்பவாவது சாந்தா எல்லை பிரச்சனையை கேள்விப்பட்டிருக்கியா? நெவர் என்றாள் பண்டேல். வெல், இப்போதைக்கு அது கூட தான் நான் தலையை உடைச்சுக்கிட்டு இருக்கேன். அது பல வருஷமா தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. படு சிக்கலான சமாச்சாரம் வேற. இதைதான் இப்போது நான் என் பாடமா வச்சுக்கிட்டு இருக்கேன். இப்பெல்லாம் எதை எடுத்துக்கிறோமோ அதுல நிபுணத்துவம் அடையும் வரை படிக்க வேண்டியிருக்கு. என்கிட்டையும் அதே போல நிறைய கிடைச்சிருக்கு என்றாள் பண்டேல். அத்தை மார்சியா கொடுத்தது. அத்தை யாரு? அத்தை மார்சியா அப்பாவுடைய மச்சினி. பயங்கர அரசியல் நாணம் அவங்களுக்கு. சொல்ல போனா சார்ஜ் தரும் பார்ட்டிக்கு என்னை அழைக்குமாறு பண்ண போறாங்க. ஓ, அப்ப அது அற்புதமான ஒண்ணாமையும். இதற்கு பிறகு அவனிடம் சிறு தாமதம் விளைய பின் அவள் சொன்னாள், இதெல்லாம் நாம லொரைன் கிட்ட சொல்லாம விட்டு விடுவது நல்லதுன்னு நினைக்கிறேன்.
சொல்லாம விட்டு விடலாம். அவளுக்கு இதிலிருந்து அவளை விலக்கி வைப்பது பிடிக்காம இருக்கலாம். ஆனா நிச்சயமா அவளை இதிலிருந்து விலக்கி வச்சுதான் தீரணும். அதாவது அவளை போன்ற ஒரு பொண்ணை ஆபத்துக்குள்ளே பிடிச்சு தள்ளக்கூடாதுங்கிற கோணத்துல சொல்ல வரேன். மிஸ்டர் தேசிகர் சற்று வேறுபட்டு தெரிகிறான் என்பது உணர்ந்தாள் பண்டில். இவளும் ஆபத்துக்குள் அகப்பட்டு கொண்டு விடும் சாத்தியம் இருப்பது ஜிம்மியின் கண்களுக்கு தெரியாமல் போய்விட்டதே என எண்ணிக்கொண்டாள். ஓடிட்டியா என்றான் ஜிம்மி. நோ, சிந்திச்சுக்கிட்டு இருக்கேன். ஓ, அது சரி. நாளைக்கு நீ மரண விசாரணைக்கு போறியா? எஸ். நீ? எஸ். இன்னைக்கு சாயந்தரம் பேப்பர்ல அதை பற்றி வந்துச்சு. ஆனா தாளின் கீழ் ஓரத்துக்கு தள்ளிட்டாங்க. கோமாளித்தனம். அத நடுவுல போட்டு முக்கியப்படுத்திருக்க வேண்டாமோ? எஸ், நானும் அப்படித்தான் நினைச்சேன். ஓகே என்ற ஜிம்மி, நான் என்னோட வேலையை தொடரணும் என்றான். பொலிவியா நமக்கு அனுப்பியிருந்த குரூப்ல இருக்கேன். நானும் என்னோட குட்டி கலெக்ஷனோட உட்காரணும் என்ற பண்டில் இன்னைக்கு சாயந்தரம் முழுக்க ஆழ்ந்து படிச்சுக்கிட்டு இருக்க போறியா என்றாள். அப்படித்தான் ஆகிடும்னு தோணுது. நீ? ஓ, அப்படியே. குட் நைட். இருவரும் அண்ட புழுகு ஆகாச புழுகுக. ஜிம்மி தேசிகர் லொரைன் வேட்டை கையோடு கூட்டிக் கொண்டு டின்னருக்கு போக உள்ளான். பண்டிலை பொறுத்த மட்டில் ரிசீவரை வைத்து முடித்ததும் வேலைக்காரிக்காக துணிமணி வாங்க போயிருந்தார். அவற்றை வாங்கிவிட்டு கொஞ்சம் நொறுக்கு தீனி சாப்பிடும்போது 7 டைல்ஸ் கிளப்புக்கு போக பஸ் சரியா அல்லது ட்ரெயின் சரியா என குலுக்கல் போட்டு கொண்டிருந்தாள்.